ரோலிங் ஆக்ஷன். தமிழ் மூவி ஸ்க்ரீன் சேனலில் இருந்திருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் கிருஷ்ணாவின் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுஷ் நடிப்பில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டல் ரிலீஸ் ஆன படம் தான் நம்முடைய திருச்சிற்றம்பலம். இந்த படத்தை காண பார்த்தீங்கன்னா ஏராளமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கூடியிருக்காங்க. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணல. ஆனால் 4 மணி ஷோங்கிறது கொடுத்தே இருந்தாங்க. அதாவது டான் படம் ஆகட்டும், விக்ரம் படம் ஆகட்டும், இந்த படம்லாம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணாமையும் 4 மணி ஷோ கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நம்முடைய தனுஷோட படம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேட்டருமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 மணி ஷோ கொடுக்கல. சரி, 4 மணி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு 6 மணிக்காக கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா இந்த படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பேனரில் எந்த ஒரு இடத்துலையுமே காட்டப்படாதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தை முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரசிகர் ஷோ போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்கன்னா 8 மணி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது வெறிச்சோடி காணப்படுது. அதாவது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வாங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த 8 மணி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மணி அங்கே போல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ளே வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக கோவை மாவட்டத்தில் கூடிய நம்முடைய கிருத்தியா சினிமாஸ் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை ஒரு குறைந்தபட்சம் அதிகம் இருக்குல்லையே. இது கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக குறைந்த அளவில் வாங்கக்கூடிய ஒரே தேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்தியா சினிமாஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 120 மட்டும் வாங்குறாங்க. இது எல்லா திரைகளுமே 150 200 வாங்குறாங்க. அதை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிருத்தியா சினிமாஸ் பரவாயில்ல அப்படி சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜமாப் ஆகட்டும், அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, மணி ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆனால் பெரிய அளவில் தோரணெல்லாம் கட்டி நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நான் காலையில் ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா பேனரில் ரெடி பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறது இதை பார்த்தாவே தெரியும். ஆனால் ஒரு வேளை இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட அளவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் படமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம திருச்சிற்றம்பலம் மூவி ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் யாரும் நம்பாதீங்க. இன்னும் படம் தமிழ்நாட்டில் 8 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் நம்மளுடைய ரிவ்யூவில் போடுறாங்க. ஒருவேளை மேபி அவங்களோட ஒப்பீனியன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அது நம்ப வேணாம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 11 மணி அளவு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சிற்றம்பலம் படத்தோட திரைவிமர்சனம் பார்த்தீங்கன்னா வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பப்ளிக் ஒப்பீனியன் மக்கள்கிட்ட இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பப்ளிக் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தனுஷ் அவருடைய ரசிகர்கள் மன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஜமாப்புங்கிற விஷயம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம நேரடியாகவும் தமிழ் ஸ்க்ரீன் மற்றும் அலசவந்த சேனல் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.
ரோலிங் ஆக்ஷன்.